வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறம் காளியம்மன் கோவிலுக்கு பார்த்தோமேனால் வந்தவர்கள் நகையை தவறவிட்ட நிலையில் அந்த காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் தற்பொழுது பல்வேறு கேள்விகளையும் பார்த்தோமேனால் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. எஸ்பியை இடமாற்றம் செய்தது ஏன் எனவும் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அவரை சஸ்பெண்ட் தானே செய்திருக்க வேண்டும், எதனால் இடமாற்றம் செய்தீர்கள், யாரை காப்பாற்ற இவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறீர்கள் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். வழக்கை எதிர்கொள்ள வேண்டியதுதானே எனவும் காவல்துறைக்கு தற்பொழுது மதுரை உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. அடிப்பதற்கு காவல்துறை எதற்கு, புலனாய்வு செய்வதற்கே காவல்துறை, சமூக வலைதளங்களில் கிடைத்த தகவலை கொண்டு போலீஸ் விசாரித்ததாக அரசு தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. யாருடைய உத்தரவின் பேரில் சிறப்பு படையிடம் ஒப்படைக்கப்பட்டது என டிஜிபி அவர்கள் பதிலளிக்கவும் தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையை சேர்ந்த 6 பேர் மீதும் புகார் அளித்த நிலையில் 5 பேர் மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த விசாரணையில் வீடியோ புகாரும் தற்பொழுது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று எஸ்பி மற்றும் டிஎஸ்பி உள்ளிட்டோரை பார்த்தோம்னால் இடமாற்றம் செய்து யாரை காப்பாற்ற இவ்வளவு முயற்சியை அரசு எடுத்து பிரயத்தனப்படுகிறது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நிலையில் அவர்களை இடமாற்றம் செய்யாமல் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும், வழக்கை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்றும் தற்பொழுது மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு கேள்வி எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சற்று நேரத்திற்கு முன்பு சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆசித் அவர்கள் பார்த்தோமேனால் இடமாற்றம் காத்திருப்பவர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி அவர்கள் சிவகங்கை மாவட்ட பொறுப்பை கூடுதலாக ஏற்பார் என்றும் உள்துறை செயலாளர்கள் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளை பல்வேறு கேள்விகளையும் அரசை நோக்கியும் அதே போன்று காவல்துறையை நோக்கியும் கேள்விகளை தொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் டிஜிபி அவர்கள் பதிலளிப்பதற்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.